மக்களே, த 50 அப்படின்ற ஷோ லான்ச் ஆக போது. ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் அன்று ஒரு ஷோ லான்ச் ஆகுது. அந்த ஷோவோட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம கொடுக்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ கரண்ட் அப்டேட் என்னன்னா 4 பேர், அந்த 50 பேர்ல இருந்து 4 பேர் எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதை தாண்டி அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டீமாக பிரிச்சிருக்காங்க. 10 டீமோட லீடர்ஸ் யாருன்ற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்லாம் நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கைகலப்பு அப்படியே வந்து ஃபிசிக்கல் வைலன்ஸ் அளவுக்கு போயிருக்கு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இன்னும் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேள்வியிலும் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபை பண்ணிடுங்க கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த 1 லட்சம் இலக்கை தொட முடியும். ஆனால் நேற்று ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன். எப்படி இது 90,000 வந்துருச்சு. அந்த போஸ்ட் போட்ட நேரம் வரிசையாக எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்க. நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். கிட்டத்தட்ட இந்த ஷோவோட கிராண்ட் லான்ச் 1ஆம் தேதின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்ன எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்லாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் டவுட்டுகள்லாம் வரலாம். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து நமக்கு லைவ் டெலிகாஸ்ட் கிடையாது. நமக்கு இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, போன வாரமே, நமக்கு இந்த வாரம் டெலிகாஸ்ட்டு, போன வாரமே கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க போல இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு பல சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த சம்பவங்கள் தான் இப்போ ப்ரோமோக்களாக வெளியிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு 4 நாளோ 5 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க போல இருக்கு கிராண்ட் லான்ச்சு. ஸோ நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இப்போ நமக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. அந்த நிலைமையில தான் இருக்குன்ற மாதிரி தான் நான் விசாரிச்ச வரையும் நமக்கு கிடைச்ச தகவல். ஸோ ஒவ்வொரு வாரம் டிலேல வரப்போகுது நமக்கு. ஓகேவா, இதில் ஏகப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள்லாம் நடந்திருக்கு. 1 by 1 பார்த்துடலாம். மொதல் கேள்வி வந்து இந்த ஷோ எதில் வருது அப்படின்ற மாதிரி இன்னும் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. மக்களே, டெய்லி 9 மணிக்கு, இப்படி டெய்லி 9 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்துடுது. 1. 2வது 10:30 மணிக்கு டெய்லியும் கலர்ஸ் சேனலில் வருது. கலர்ஸ் தமிழ் கிடையாது, ஹிந்தி கிடையாது, தெலுங்கு கிடையாது, மலையாளம் கிடையாது. கலர்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் இருக்கான். அந்த சேனலில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுத்துல தான் டெலிகாஸ்ட். ஓடிடினா ஹாட்ஸ்டாரு, டிவினா கலர்ஸு, இது ரெண்டுத்தையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே. அந்த ஷோவோட விவரங்கள் இது. ஓகே, இப்போ போவோம். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த டீமு 50 பேர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க இல்லையா. 50 பேர் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்கே லயன் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த சிங்கம் முகம் போட்டுக்கிட்டு ஒரு நபர் வந்து நிற்பார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே வந்து இதுக்கப்புறம் நீங்கள் செலிபிரிட்டிஸ் கிடையாது, ஸ்டார்ஸ் கிடையாது, நீங்கள் பிளேயர்ஸ், எப்படி நீங்கள் எல்லாரும் ஒரு பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா 8 கிரவுண்ட் இருக்குமா, 8 மைதான்ஸ்னா 8 கிரவுண்ட் இருக்கான். ஸோ அந்த மகால் இல்லையா, அந்த மகாலில் 8 இடங்கள்ல 8 கிரவுண்ட் வச்சுருக்காங்க. அதில் நிறைய கேம்ஸ் வைக்கிறாங்க. ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 கேப்டனை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 50 பேர்ல இருந்து ஒரு 10 கேப்டனை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. அந்த 10 கேப்டன் யார் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரஜத் தலால் ஒருத்தர், பிரின்ஸ், ஃபைசு, ஸ்ருதிகா. ஸோ நம்ம தமிழ் பொண்ணான ஸ்ருதிகாவும் ஒரு டீமை லீட் பண்றாங்க, வழி நடத்துறாங்க. ஸ்ருதிகா ஒரு டீமை வழி நடத்துறாங்க. அது ஓகே. அடுத்து ஊர்வஷி, ராச்சித், மோனலிசா, நிக்கி தம்போலி, கரண் அண்ட் கிருஷ்ணா. இந்த 10 பேர் தான் டீமோட கேப்டன்ஸ். எப்படி டீம் கேப்டன்ஸ். இந்த 10 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்களா. அதில் அந்த 10 பேர் செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அதில் ஒவ்வொரு டீம்லேயும் 4 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ருதிகா போகிறாங்க, தமிழ் பொண்ணான ஸ்ருதிகா போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான 4 பேரை அவங்க டீமில் சேர்த்துப்பாங்க. ஸோ டோட்டலாக ஒரு டீமில் 5 பேர் இருக்கணும். ஓகே, 5 பேர். ஸ்ருதிகா போய் 4 பேரை செலக்ட் பண்ணி 5 பேர். இப்போ என்ன நடக்கணும், மொதல் நாள் இந்த 10 டீம் ஆயிருச்சா. ஸோ 10 டீமாக பிரிச்சுட்டாங்க. பிரித்ததுக்கு அப்புறம் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதான் நிறைய ஸ்லைடிங் கேம்ஸ், இதெல்லாம் நீங்கள் ப்ரோமோலாம் நிறைய வந்திருக்குது. அந்த ப்ரோமோவை நீங்கள் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி யூடியூப்லேயோ இல்லை எக்ஸ் வலைத்தளத்துலையோ நீங்கள் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். அதில் நிறைய கேம்ஸ் வைக்கிறாங்க. அதை உடைக்கிறது, அப்புறம் வந்து ஊஞ்சல் மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி போடுறது, படுத்துக்கிட்டு போகிறதுன்ற மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. இதில் என்னன்னா, ஜெயிக்கிற டீம் 10 டீம் இருக்கு. அதில் ஜெயிக்கிற டீம் வந்து சந்தோஷமாக அவங்க நாமினேஷன்ல இருந்தும் எலிமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. தோக்குற டீம் தான் நாமினேஷனையும் எலிமினேஷனையும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் அட்வான்டேஜ், ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும். ஓகேவா, இது ஒன்று. அதை தாண்டி இன்னைக்கான ப்ரோமோவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, எக்ஸிட் ஆர்டர். ஸோ அந்த லயன் மாஸ்டர்ன்ற நபர், ஸோ அந்த ஷோவை ஆர்கனைஸ் பிக் பாஸ் மாதிரி எங்கள் லைன் மாஸ்டர்,
அந்த நபர் வந்து என்ன சொல்றாருன்னா எக்ஸிட் ஆர்டர், ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு வெளியேற போறாருன்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்குறாரு. அப்போ எல்லாரும் டீமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அந்த 5 டீம் அந்த 10 டீம் இருக்கு இல்லையா, 5 பேரும் மூளை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எப்படி எவிக்ட் பண்றாங்க, எந்த கேட்டகரியில பண்ண போறாங்க, ஒருவேளை இப்படியா இருக்குமோ, பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல போலாமா, டாஸ்க் பேசிஸ்ல போலாமா, இந்த அடிப்படையில் போலான்ற மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு மூலையில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க. அதை நம்மளால ப்ரோமோல பார்க்க முடியுது. இதுல நமக்கு கிடைச்ச தகவல் படி ஒரு 4 பேர் எவிக்ட் ஆகியிருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ அடுத்த வாரம் தான் நமக்கு காட்டுவாங்க. பட் இந்த வாரமே 4 பேர். லோகேஷ் கட்டீரியா, ஓகே, அவரு லோகேஷ் கட்டீரியா ஒரு நபர், நேகல் சுதுசாமா 2, பேபிகா துருவே 3, மேக்ஸ்டன் 4. இந்த 4 பேர் அந்த 50 அப்படின்ற ஷோவில் 4 பேர் எக்ஸிட் ஆகியிருக்காங்க அப்படின்றதான் தகவல். ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒருத்தர் எக்ஸிட் ஆனோம் போல இருக்கு. அப்போ 50 நாளைக்கு 50 எக்ஸிட்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இது கணக்குப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸிட் தான் நடந்துட்டு வருது. அப்படி தான் இருக்குது. 4 எக்ஸிட். ஓகே, அப்போ இன்னைக்கு ஒரு எக்ஸிட் வந்திருக்கு. அந்த எக்ஸிட்டோட பேர் வந்து வன்ஷி சிங். 5 பேர் எக்ஸிட் ஆயிருக்காங்க டோட்டலாக கரண்ட் அப்டேட் படி. ஓகேவா, இது ஒன்று. அதை தாண்டி இன்னொரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதை பற்றி நான் சொல்லிடுறேன். என்ன நடந்திருக்குன்னா, ரஜத் தலால் ஒரு டீமோட லீடர், இன்னொரு பக்கம் நிக்கி தம்போலின்ற ஒரு டீம்ல இருக்கிற ஒரு நபர் தான் திக்விஜய் ராத்ரே. ஸோ ஸ்ருத்திகா பிக் பாஸ் சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியும், திக்விஜய் அப்படின்ற ஒரு ராத்தே வந்து கொஞ்சம் நியாயமா இருக்கிற மாதிரி பேசுவாப்பல. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காரு. எப்படி திக்விஜய் அப்படின்றவர் பேசிட்டு இருக்காரு. ரஜத் தலால் பாட்டுன்னு கழுத்து மேலேயே ஒரு தலை தட்டினா எப்படி இருக்கும், கழுத்தை பிடிச்சி இப்படி தள்ளி விடுற மாதிரி ஒரு அடி விழுந்திருக்கு, பிசிக்கல் வைலன்ஸ். அதை அப்படியே ப்ரோமோல போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம், இந்த கேமை பொறுத்தவரையும் நோ ரூல்ஸே இல்லாமல் தான் கேம்ஸ். ஏன்னா ஒரு கேம்னா ஒரு விதிமுறைகள் இருக்கும், சர்டன் இது இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கேம் விளாடணும். இங்கே அந்த சர்டன் விதிமுறைகளே கிடையாது. அந்த ரீதியில் வந்து ஃபிசிக்கல் அசால்ட் வரையும் போயிருக்கு. இதே பிக் பாஸ்னா ஃபிசிக்கல் அசால்ட்லாம் நடந்தால் ரெட் கார்டு கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. பட் இங்கே அந்த அளவு தீவிரமாக போயிருக்குன்னா இந்த ஷோவில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அந்த நடந்த உடனே ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்சும் அந்த வீட்டில் இருக்கிற அனைத்து மெம்பர்ஸுமே வந்து ஒரு பக்கம் பயங்கர ஷாக் ஆகிட்டு அப்படியே ஒரு பயங்கரமான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, நிக்கி தம்போலி இருக்காங்கல்ல, ஆல்ரெடி பிக் பாஸ் மராத்திலேயே நான் பார்த்துருக்கேன், சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க. இங்கே வந்து ட்ரா சக்க அப்படின்ற மாதிரி சண்டையை ஸ்டார்ட் பண்ணி தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க நிக்கி. இதுதான் நம்மளால எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னொரு பக்கம் அந்த லைன் மாஸ்டருமே சொல்றாரு, இங்க பாலிடிக்ஸும் நடக்கும், பவரும் நடக்கும். இதுல நீங்க எப்படி கேம் விளையாட போறீங்க, பாலிடிக்ஸ் கேம் விளையாட போறீங்களா, பவர் கேம் விளையாட போறீங்களா, எதை கேமை விளையாடி நீங்க சஸ்டைன் பண்ண போறீங்க அப்படின்றது சொல்லிடுறாரு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிசிக்கல் வயலன்ஸ் நடக்குது, எவிக்ஷன் நடக்குது, காசு நடக்குது, டீமிங் நடக்குது, பாலிடிக்ஸ் நடக்குது, எல்லாமே நடக்குதுங்க. அந்த அளவுக்கு பல சம்பவங்களோட இந்த வாரம் தொடங்க போது. நாளை இரவு 10:30 மணிக்கு கலர்ஸில், நமக்கு ஹாட் ஸ்டாரில் 9 மணிக்கு அப்படி என்னெல்லாம் போடுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து நான் சேர்க்குறேன். ஸோ நீங்களும் இந்த 50 ஷோவோட என் கூடயும் இணைஞ்சிருங்க. அது எத்தனை நாள் நடக்குதோ அப்டேட் உங்ககிட்ட வந்து சேர்க்கிற மக்களே. ஸோ இந்த வீடியோ முடிகிறது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.